அனைவருக்கும் வணக்கம். செல்வ செழிப்பையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தரும் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வரலட்சுமி விரதம் மிகவும் சிறந்தது. ஆகவே தயவு செய்து இந்த ஆடி மாதத்தில் 4ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2017 தவறவிட்டு விடாதீர்கள். வரலட்சுமி பூஜையை செய்ய மிகவும் உகந்த நாள் அதுவாகும். நம் வாழ்வில் சகல வசதியுடனும் செல்வ சிறப்புடனும் பேரும் புகழுடனும் என்றும் உயர்வான வாழ்க்கை தரத்தை பெற்று குடும்பத்துடன் ஒற்றுமையாகவும் நிம்மதியாகவும் வாழ இந்த நாளன்று வரலட்சுமி பூஜையை அனைவரும் செய்யலாம். இப்பூஜையின் பலனால் அஷ்டலட்சுமியின் அருள் ஈட்டி பூஜையின் முக்கிய வேண்டுதல்கள் கைகூடும். 4ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2017 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்திற்கு ஒரு நாள் முன்பு, அதாவது வியாழக்கிழமையில் வீட்டை நன்கு தூய்மைப்படுத்தி பூஜை அறைகளையும் பூஜை விளக்குகளையும் நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். மறுநாள் வரலட்சுமி விரதத்தன்று வீட்டின் வாயிலில் மாவிலை தோரணங்கள் கட்டி வீட்டின் வாயிலில் மாக்கோலமும் பூஜை அறையில் ஒரு சிறிய மாக்கோலமும் போட வேண்டும். அதன்பின் முன்வாசல் பகுதியில் ஒரு தாம்பாளத்தில் வாழை இலை வைத்து அதில் பச்சரிசியை பரப்பவும். அதன் மேல் ஒரு கலசம் வைத்து கலசத்திற்குள் பச்சரிசி அல்லது நீரால் நிரப்பவும். பின்பு கலசத்திற்கு மேல் ஒரு சந்தனம் பூசிய தேங்காய் வைக்கவும். இப்போது அந்த தேங்காய்க்கு கண்கள், மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை கருப்பு மையால் வரைந்து அழகாக நெற்றிப் பகுதியில் சந்தன குங்குமத்தால் பொட்டிடவும். அதன்பின் அம்மனை வடிவமைக்க நீங்கள் துவங்கலாம். அழகாக வடிவமைத்த லட்சுமி அம்மனை தாம்பாளத்தோடு பூஜை அறைக்கு கொண்டு சென்று பூஜை அறையில் போட்ட மாக்கோலத்தின் மீது தாம்பாளத்தை அப்படியே வைக்கவும். இப்பூஜைகளை ஒருவராக செய்வதை விட உங்கள் பிள்ளைகள், கணவன் அல்லது மனைவியை உதவிக்கு வைத்துக்கொண்டு ஒற்றுமையுடன் சலசலப்பு இல்லாமல் பூஜையை செய்யுங்கள். வரலட்சுமி தாயானவள் நிச்சயமாக தங்கள் வீட்டிற்கு வந்து குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்துவதுடன் சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்குவாள். அதன்பின் அம்மன் முன் லட்டு, அதிரசம், நெய் சாதம், கொழுக்கட்டை மற்றும் பாயாசம் என உங்களால் இயன்ற இனிப்பு பலகாரங்களை வாங்கியோ அல்லது செய்தோ நிவேதனமாக அம்மனுக்கு படைக்கலாம். அழகிய மாலைகளை சாற்றியும் அம்மனை அழகுபடுத்தலாம். அத்துடன் பூஜையை துவங்கும் முன் இன்னொரு தேங்காயை உடைத்து தூப தீபங்களை காட்டி பூஜிக்க வேண்டும். பூஜையின் போது மகாலட்சுமிக்கு உகந்த ஸ்ரீ சுக்தம், மகாலட்சுமி அஷ்டகம் அல்லது மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து மற்றும் ஒலிக்கவிட்டும் வழிபாடு செய்யலாம். பூஜையை முடித்த பின் வரலட்சுமியாக உங்கள் முன் வீற்றிருக்கும் நாராயணியை மனமாற உருகி 8 அல்லது 10 நிமிடங்கள் வரை தியானம் அல்லது பிரார்த்தனைகளை செய்யுங்கள். அதன்பின் அம்மனுக்கு நெய்வேத்தியமிட்டு உங்கள் வரலட்சுமி பூஜையை முடித்துக் கொள்ளலாம். பூஜையை காலையில் செய்வதே சிறப்பு. பூஜை தினத்தில் அன்று முழுவதுமாக மாமிச உணவை தவிர்த்து சைவமாக சாப்பிடுவதே சிறப்பு. விரதம் இருந்தால் சாலச் சிறந்தது. பூஜையை துவங்குவதற்கு முன் பிள்ளையாரை மனதார வணங்கிக் கொள்ளுங்கள். பூஜை சிறப்பாக நடத்தி முடிக்கப்படும். இந்த பூஜையை சிறப்பாக நீங்கள் முடிக்க எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வரலட்சுமி பூஜையை நாம் தவறவிடாமல் கண்டிப்பாக செய்து வரலட்சுமி தேவியின் அருளை பெறுவோம். இந்த வீடியோவை மற்றவருடன் ஷேர் செய்து அவர்களுக்கு வரலட்சுமி அருள் கிட்ட
துணை புரியுங்கள். இம்மாதிரியான பல பயனான வீடியோக்களுக்கு எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சேனலை வலம் வாருங்கள். எங்களின் புத்தம் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களின் சேனலில் உள்ள இந்த பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். நன்றி.